பிப்ரவரி 22. லேவியர் அதிகாரம் 11. உண்ணத்தக்க விலங்குகள். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி அவர்களிடம் கூறியது: நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவையே. கால்நடைகளில் குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிந்த குளம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம். அசை போடும் கால்நடைக்கு விரி குளம்பு இல்லை எனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது. ஒட்டகம் அசை போடும், ஆயினும் அதற்கு விரி குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும். குழி முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரி குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும். முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரி குளம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும். பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் விரி குளம்பு உடையது, ஆனால் அது அசை போடாது, எனவே அது உங்களுக்கு தீட்டானதாகும். இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது. இவற்றின் இறந்த உடல்களை தொடவும் கூடாது. இவை உங்களுக்கு தீட்டானவை. நீர்வாழ் உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை: கடல்களும் ஆறுகளுமாகிய நீர்நிலைகளில் வாழ்வனவற்றில் சிறகும் செதிலுள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை. ஆனால் கடல்களும் ஆறுகளுமாகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களிலும் சிறகும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவருப்பானவை. அவை உங்களுக்கு அருவருப்பானவை, எனவே அவற்றின் இறைச்சியை உண்ணாதீர்கள். அவற்றின் இறந்த உடல்களையும் அருவருப்பாக கருதுங்கள். நீர் வாழ்வனவற்றில் சிறகும் செதிலும் அற்றவை யாவும் உங்களுக்கு அருவருப்பானவை. பறவைகளிலும் நீங்கள் உண்ணாமல் அருவருக்க வேண்டியவை: கழுகு, கருடன், கடலுராஞ்சி, பருந்து, வல்லோறு அதன் இனம், காகம் அதன் இனம், தீக்கோழி, கூகை, சம்புகம், சிறு கழுகு அதன் இனம், ஆந்தை, சகோரம், கோட்டான், நாரை, கூலக்கடா, குருகு, கொக்கு, ரசாலி இதன் இனம், புழுக்கொத்தி, வௌவால் ஆகியவையாம். பரப்பனவற்றுள் 4 கால்களால் நடமாடும் யாவும் உங்களுக்கு அருவருப்பாகும். ஆயினும் 4 கால்களால் நடந்து தரையில் தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையவற்றை உண்ணலாம். நீங்கள் உண்ணக்கூடியவை: தத்துக்கிளி அதன் இனம், வெட்டுக்கிளி அதன் இனம், முட்டை வெட்டுக்கிளி அதன் இனம், சுவர்கோழி அதன் இனம் ஆகியவையாம். பரப்பனவற்றுள் 4 கால்களால் நடமாடும் மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பானவையாகும். அவை உங்களுக்கு தீட்டானவையாகும். அவற்றின் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அவற்றின் இறந்த உடலை எடுப்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். மாலை வரை அவர் தீட்டுப்பட்டவர் ஆவார். இரண்டாய் பிரிந்திருந்த குளம்புகள் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எல்லாரும் தீட்டுப்பட்டவர் ஆவார். 4 கால் உயிர்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டானவை. அவற்றின் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அவற்றின் இறந்த உடலை எடுப்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும், ஏனெனில் மாலை வரை அவர் தீட்டுப்பட்டவர் ஆவார். இவை யாவும் உங்களுக்கு தீட்டானவையாகும். நிலத்தில் வாழும் ஊர்வனவற்றில் எலி, சுண்டெலி, ஆமை இனம், உடும்பு, அழுங்கு, ஓணான்,
பல்லி, பச்சோந்தி ஆகியவை உங்களுக்கு தீட்டானவை. ஊர்வனவச்சியில் இவை உங்களுக்கு தீட்டானவை. ஆதலால் அவற்றுள் செத்ததை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அவற்றுள் செத்த ஏதாவது ஒன்று எதன் மேலாவது விழுந்தால் அது தீட்டுப்படும். அது மரபாத்திரமானாலும், உடையானாலும், தோளானாலும், கோணிப்பையானாலும், வேலைக்கு உதவும் எந்த கருவியானாலும் மாலை வரை தண்ணீரில் போடப்பட வேண்டும். மாலை வரை அது தீட்டுப்பட்டது ஆகும். பின்னால் அது தூய்மையாகும். அவற்றுள் ஏதாவது ஒன்று மண்பாண்டத்துக்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் தீட்டுப்பட்டுவிடும். எனவே அது உடைக்கப்பட வேண்டும். உண்ணத்தக்க எந்த உணவிலும் இந்த பாண்டத்திலுள்ள தண்ணீர் பட்டால் அதுவும் தீட்டாகும். ஏனெனில் அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டாகும். அவற்றின் இறந்த உடல், அடுப்போ சமையல் பாண்டமோ எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டுப்பட்டதாகும். ஆகவே அவை உடைக்கப்பட வேண்டும். அவை தீட்டுப்பட்டிருப்பதால் அவை உங்களுக்கு தீட்டானவையாக இருக்கட்டும். நீரூற்று மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை தூய்மையானவையாம். ஆனால் அவற்றில் விழுந்த இறந்த உடலை தொட்டவர் தீட்டுப்பட்டவர் ஆவார். விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் இறந்த உடல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டதன்று. தண்ணீரில் போடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும். நீங்கள் உண்ணக்கூடிய கால்நடை ஒன்று சாக அதன் இறந்த உடலை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். அதன் இறந்த உடலை தின்பவர் தன் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுடையவர் ஆவார். மேலும் அதன் இறந்த உடலை தூக்கி போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் மாலை வரை தீட்டுப்பட்டவர் ஆவார். தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வன அனைத்தும் அருவருப்பானவை. அவற்றை உண்ணலாகாது. நிலத்தில் ஊர்வனவற்றையும், வயிற்றால் நகர்வனவற்றையும், 4 கால்களால் ஊர்வனவற்றையும், பல கால்கள் உள்ள எதையும் உண்ணலாகாது. அவை அருவருப்பானவை. நகர்கிற எந்த ஊர்வனவற்றையும் தொட்டு உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். ஏனெனில் அவற்றை தொட்டால் நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள் ஆவீர்கள். நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயராயிருங்கள். ஏனெனில் நான் தூயவராயிருக்கிறேன். நிலத்தில் ஊர்வனவற்றால் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்த ஆண்டவர் நானே. நான் தூயவராயிருப்பதால் நீங்களும் தூயோராயிருங்கள். விலங்கினம், பறவைகள், நீரில் வாழும் எல்லா உயிரினங்கள், நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவற்றை பற்றிய சட்டம் இதுவே. இதனின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும், உண்ணத்தகுந்த உயிரினங்களுக்கும் உண்ணத்தகாத உயிரினங்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை தெரிந்து கொள்வீர்களாக. லேவியர் அதிகாரம் 12. பேறுகால பெண்களை தூய்மைப்படுத்துதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது: ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விளக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று குழந்தை விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். பின்னர் அவள் தொடர்ந்து வரும் 33 நாள்கள் தன் உதிர தூய்மையாக்கல் நிலையில் இருந்து அத்தூய்மையாக்கலின் நாள்கள் முடியும் வரை
தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய இடத்திற்குள் வரவும் கூடாது. அவள் பெண் குழந்தை பெற்றெடுத்தால் விலக்கு நாட்களில் இருப்பது போலவே 2 வாரம் தீட்டுப்பட்டவளாய் இருப்பாள். பின்னர் தன் உதிர தூய்மையாக்கல் நிலையில் 66 நாட்கள் இருப்பாள். குழந்தை பெற்றவள், அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும், தூய்மையடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். குரு அதனை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அவள் தன் உதிர பெருக்கியின் தீட்டிலிருந்து தூய்மையாவாள். இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவளுக்கு விதிக்கப்படும் சட்டம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளால் இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறா குஞ்சுகள் அல்லது 2 காட்டுப்புறாக்கள் கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்பு கொடுப்பாள். குரு அவற்றால் அவளுக்கு கரை நீக்கம் செய்ய அவளும் தூய்மையாவாள். லேவியர் அதிகாரம் 13. தொழுநோய் பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது. ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோயென ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடமும் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்க்க அந்த இடத்தில் முடி வெண்மையாக மாறி நோய் இருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோர் பகுதிகளை விட குளிர்ந்திருந்தால் அது தொழுநோய் ஆகும். அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலின் மேல் வெள்ளை படலமும் இருக்கும். அந்த இடம் மற்ற பகுதியில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீதுள்ள முடி வெண்மையாகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமலும் குறைந்து இருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார். ஏனெனில் அது சொறி சிரங்கு மட்டுமே இருப்பினும் அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டு அற்றவர் ஆவார். தீட்டு அற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிரங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறி சிரங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அது தொழுநோய் ஆகும். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோலில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது முடியை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாக இருக்கிறது என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய் ஆகும். இதனால் குரு அவரை தீட்டுடையவர் என அறிவிப்பார். அவரும் தனியாக பிரித்து வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் தலை முதல் கால் வரை காண்கிற
எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் குரு அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடல் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகி விட்டதால் அவர் தீட்டு அற்றவர் ஆவார். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர் ஆவார். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது, எனவே அது தொழுநோய் ஆகும். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாக மாறிச்செனியில் அவரை தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அவரும் தீட்டு அற்றவர் ஆவார். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் முடி வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை முடி இல்லை என்றும் மற்ற தோலை விட குளித்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவர் அவரை 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். தோலில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோயின் அடையாளமாகும். அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மறு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு மட்டுமே. எனவே அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மருவியில் முடி வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழிவாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய் ஆகும். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்க்குத்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவியில் வெள்ளை முடி இல்லை என்றும் அது மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோலில் அது பரவி இருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய் ஆகும். தோலில் அந்த மறு பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு ஆகும். அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு மட்டுமே. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோயுள்ள இடம் குழிவாகவும் முடி பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடம் மற்ற தோலை விட குளிந்திராமல் இருந்து அதில் கருப்பு முடியும் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார்.
அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் முடி இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்து கொள்வார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குளிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துவைக்க பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோலில் சொறி பரவி இருந்தால் முடி மஞ்சள் நிறமாக என குரு பார்க்க தேவையில்லை. அவர் தீட்டுள்ளவர் ஆவார். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு முடி முளைத்ததெனில் சொறி குணமாயிற்று என்பது பொருள். அவர் தீட்டற்றவராய் இருக்கிறார். அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். ஓர் ஆண் அல்லது ஒரு பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவை அவர்களுடைய மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அவை தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல் ஆகும். அவர் தூய்மையானவரே. முடி உதிர்ந்து ஒருவருடைய தலை மொட்டையானாலும் அவர் தூய்மையானவரே. முன்புற தலைமுடி உதிர்ந்து அவரை மொட்டையாய் இருந்தால் அவரும் தூய்மையானவரே. மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கமாகும். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளியே. எனவே அவர் தீட்டுப்பட்டவர். அவர் தீட்டு உள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் ஆவார். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருக்க வேண்டும். ஆட்டு மயிர் அல்லது பஞ்சு நூலால் நெய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு மயிரும் சேர்ந்து நெய்யும் பாவியில் அல்லது ஊட நூலில் அல்லது தோளாடையில் அல்லது தோளால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோளாடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோயே ஆகும். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியதை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோளாடையிலோ தோளால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய் ஆகும். அது தீட்டானது ஆகும். அந்த நோயுள்ள ஆட்டு மயிராலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோளாடையையும் தோளால் செய்யப்பட்ட எதையும்
சுட்டெரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய் ஆகும். அது நெருப்பில் சுட்டெரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால், குரு நோய் தீண்டியதை கழுவச் சொல்லி 2ஆம் முறையும் 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் ஏற்பட்ட பகுதி நோய் பரவாதிருந்தும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது ஆகும். அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்து விட்டது என குரு கண்டால், அந்த பகுதியை உடையிலிருந்து தோல் ஆடையிலிருந்தோ அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கிழித்தெறிந்து விட வேண்டும். ஆடையிலோ பாவியிலோ ஊடு நூலிலோ கோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும் என நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்க போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு மயிர் உடை பஞ்சு நூல் உடை பாவு ஊடு நூல் தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டமே இது.